Hello friends, welcome to Easy Cook சமையல். Today சமையல் தஹி எக் கிரேவி. ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ஒரு கிரேவி. ஈஸியாகவும் குக்காகவும் பண்ணிக்கலாங்க. ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, இடியப்பம், சப்பாத்தி அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. ஈஸியாகவும் குக்காகவும் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி. டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க தஹி எக் கிரேவி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 3 முட்டை நல்லா வேக வச்சது எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு குக்கும்பரும் நீளமாக கட் பண்ணி எடுக்க நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகம், கடுகு, கொஞ்சோண்டு ஆயில். இது தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா. இப்போ பாயில்டு எக் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 எக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா எக் பீஸும் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கு வந்து 2 சைடு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதனால் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எக் எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து எக்குக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூடி ஆட் பண்ணி சாப்பிடுங்க. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்க்கனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நான் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா திக்கான ஸ்டேஜ் இருக்கும். அந்த டைமில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் குக்கும்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ராவாக சாப்பிட்ற வெஜிடபிள் எல்லாமே நம்ம சேர்த்து இதில் எடுக்கும்போது இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம இந்த பவுல் மட்டுமே சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் மெயின் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவின்னு சொல்லலாம். ஒரு சாலட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச ஒரு பீஸ் இஞ்சி இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எக்கு பீசஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணுங்க. இப்போது எக்கு வறுத்து வச்ச அந்த ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலருக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அதேமாதிரி மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருந்தோன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பு வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் நம்ம தூவி எடுத்து விட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான தஹி எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த தஹி எக் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா இருந்தேன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.